நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டைம் பாஸ்க்கான வீடியோ கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ முடித்ததும் நீங்கள் உலகத்தை பற்றியும் உங்கள் லைஃப்பை பற்றியும் யோசிக்க போகிற விதம் வேறு மாதிரி இருக்க போகுது. இப்போது உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அது மணி ஆகட்டும், மன அமைதியாகட்டும், லவ் ஆகட்டும், அந்த மிஸ்ஸிங் பீஸை யூனிவர்ஸ் ஆல்ரெடி உங்கள் லைஃப்காக வச்சுருக்கு. ஆனால் அதை அட்ராக்ட் பண்ண தெரிஞ்சாதான் அது உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்படின்னா அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிற கேள்வி வருது இல்லையா? அதை தான் சொல்ல போகிறேன், கேளுங்க. இதுதான் சீக்ரெட். இதில் சொல்ல போகிற கான்செப்ட் உங்கள் பிரெயின், உங்கள் எனர்ஜி, உங்கள் தாட் மூணையும் சேர்த்து ஒரு சக்தியாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நம்ம கோலை அட்ராக்ட் பண்ண இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் சீக்ரெட் தான் நம்ம வீடியோவோட சீக்ரெட்டாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டால் தான் அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் சீக்ரெட் புக்கை பற்றின சம்மரியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. இந்த புக் எப்படி உருவாச்சு, அதை அப்ளை பண்ணி என்னென்ன நடந்தது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் புக்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். இது எப்படி உருவாச்சு, யார் எழுதுனா, ஏன் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு புக் மட்டும் இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட்டில் நடந்த மிராக்கிள். ரோண்டா பைரன் அவங்க தான் இந்த புக்கோட ஆத்தர். நம்மளை மாதிரி ஒரு நார்மல் லைஃப்பில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் பல டிப்ரெஷன், ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே ஒரே டைமில் இருந்தது. ஒரு படிக்கு மேலே போய் சூசைடல் தாட்ஸ் கூட வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த நேரம் தான் அவங்க பொண்ணு ஒரு பழைய புக்கை கொடுத்தாங்க, த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இருந்த ஒரே ஒரு லைன் தான் அவங்க வாழ்க்கையிலே மாறிச்சு. வாட் எவர் யூ திங்க் அண்ட் ஃபீல் யூ அட்ராக்ட். நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரோண்டா பைரன் உலகத்தில் இருக்க பல சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் கிட்ட பேசினாங்க. அவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் மாறாமல் சொன்னாங்க. நம்ம நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. அதுதாங்க அவங்க த சீக்ரெட் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது நல்லா இருக்கே, ஆனால் இதை எப்படி நான் பிலீவ் பண்ணுறது? சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூஃப் இருக்குது? இதை ரொம்ப கவனமாக கேளுங்க. நிறைய பேருக்கு லைஃப்பில் நம்பிக்கை நிறைய இருக்கும், ஆனால் அப்படி இல்லாதவங்களுக்கும் இது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்னா சயின்டிஃபிக் ப்ரூஃப் கேட்பாங்க. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். த சயின்ஸ் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன். சரி, சயின்ஸ் பக்கம் போகலாம். இது மேஜிக் கிடையாது. இது உங்கள் மூளைக்குள்ளே நடக்கிற ஃபில்டர்ஸ், ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நம்ம பிரெயினில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது நம்ம கவனம் தரணும்னு டிசைட் பண்ணும். நீங்க உங்க ரூமை நல்லா சுத்தி பாருங்க. இப்போ நான் சொல்றேன், ஒரு 5 ஆப்ஜெக்ட்டை லிஸ்ட் பண்ணுங்க. அது எதுவுமே ரெட் கலர்ல இருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் டைம் தரேன். 3, 2, 1. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு கரெக்டாக ரெட் கலர் மட்டும் தெரிஞ்சது, எத்தனை பேர் கரெக்டாக பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, கரெக்டாக தெரிஞ்சவங்க ஓகே, பட் ரெட் கலர் மட்டும் தெரிஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா, இதுதான் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நம்ம பிரெயினுக்கு என்ன ஃபில்டரை மாற்றமோ அது வழியாக தான் பிரெயின் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை வியூ பண்ணும். ரெட் வேண்டாம்னு தான் சொன்னோம், ஆனால் பிரெயின் வெறும் ரெட்டுங்கிற வேர்டை மட்டும் ஃபில்டராக மாட்டிக்கிச்சு. ஸோ வேண்டாம்னு சொல்லியும் ரெட்டை மட்டும்தான் அது கண்ணில் நோட்டீஸ் பண்ணுச்சு. இது மாதிரி தான் நான் ஏழையாக தான் இருக்கேன்னு நினச்சா ஏழைங்கிற அந்த வேர்டை அப்சர்வ் பண்ணிக்குது பிரெயின். அதுதான் நிறைய ப்ரூவ் பண்ற இன்சிடென்ட்ஸாவும் உங்க கண்ணு முன்னாடியே திரும்ப திரும்ப கொண்டு வருது. அடுத்து என்ன பண்ணுதுன்னா, நியூரல் பாத்வே அண்ட் ரெப்பிட்டேஷன். ஒரே தாட்டை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தா பிரெயின் அதுக்காக ஒரு நியூ ரூட்டை உருவாக்கும். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் ஆக்டிங் இல்ல ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி உங்க பிரெயின் நம்ப ஆரம்பிச்சிடும். நம்பர் 3, பிளாசிபோ எஃபெக்ட். இந்த எஃபெக்டை பத்தி தனியா ஒரு வீடியோல டீடைல்டா பார்ப்போம். இப்போ ஷார்ட்டா சொல்றேன். நீங்க நான் நல்லா இருக்கேன்னு நம்பினீங்கன்னா உங்க பாடியும் ஹார்மோன்ஸும் கூட சேஞ்ச் ஆகும். இதனால சிலர் மருந்தே இல்லாம கியூர் ஆகியிருக்காங்க. இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட சயின்ஸ் சைட். நீங்க நினைக்கிற விஷயம் உங்க பிரெயின்ல ஆக்டிவேட் ஆகி அது ரிலேட்டடான வாய்ப்புகளை ஃபில்டர் பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வருது. அந்த வாய்ப்பு வந்தா நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? அது எப்படின்னு தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையே நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு லேடி அவங்க வீட்டுல விஷன் போர்டு வச்சிருந்தாங்க. அதுல அவங்க ட்ரீம் கார், ஹோம், ட்ரெஸ், டிராவல் எல்லாமே கட் அவுட் பண்ணி ஒரு போர்டா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் அந்த போர்டை பார்த்து இது எனக்காகவே உருவானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க புது வீடுக்கு, அதுவும் ஓன் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஓல்டு ஸ்டோர் ரூம்ல அவங்க பையன் ஒரு போர்டை பார்த்துட்டு இது என்னம்மா அப்படின்னு கேட்டான். அப்பதான் அந்த லேடியை நோட்டீஸ் பண்றாங்க, அந்த விஷன் போர்டுல இருக்கிற அதே வீடு தான் அவங்க இப்போ வாங்கியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, சொல்ல போனா அவங்க மைண்ட்ல இந்த இமேஜ் ஃபிக்ஸ் ஆகி அவங்க எடுத்த டெசிஷன்ஸ், நெட்வொர்க், ஜாப் சாய்ஸஸ்
எல்லாமே அந்த இமேஜுக்கு அலைன் ஆகி போச்சு. யூனிவர்ஸ் தான் இங்கே வேலை செஞ்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பேஷண்ட் அவங்க லைஃப் டைமோட கடைசி ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்க தினமும் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ரிப்போர்ட் நார்மல் ஆகிருச்சு. டாக்டர்ஸ் இதை மிராக்கிள்னு சொன்னாங்க. ஆனால் இது பாடியும் பிரெயினும் சேர்ந்து செஞ்ச வேலையோட எஃபெக்ட் தான். மணி ரிலேட்டடாக இன்னொரு ரியல் ஸ்டோரியை பார்ப்போம். ஒருத்தர் நான் நல்ல ப்ராஜெக்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். தினமும் அந்த சீனை இமேஜின் பண்ணி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் கால் வந்துச்சு. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அவர் சொல்கிறார், நான் நினச்சது நடந்துருச்சுன்னு. இப்போ நீங்களும் இதே மாதிரி அட்ராக்ட் பண்ணணும்னா தொடர்ந்து கேளுங்க. நான் டெய்லி லைஃப் ஃபார்முலாவை சொல்ல போகிறேன். இதுக்கான 3 ஸ்டெப் இருக்குது. ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஸ்டெப் 1 ஆஸ்க், அதாவது கேளுங்க. யூனிவர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் அது கிளியராக எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு வேக இருக்கக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, நான் 90 டேஸில் என் பிஸ்னஸ்க்கு 50,000 ப்ராஃபிட் கொண்டு வரணும். டெய்லி மார்னிங் இதை 1 மினிட் எழுதுங்க. 1 மினிட் இமேஜின் பண்ணுங்க. 1 மினிட் சொல்லுங்க, இது எனக்கு வரும். தேங்க்யூ யூனிவர்ஸ். இதுதான் ஆஸ்க் அப்படிங்கிறதோட ப்ராக்டிஸ். அடுத்து பிலீவ். ஆனால் நம்புறது எப்படி தெரியுமா? இதை பற்றி கேட்காம போனீங்கன்னா முழு சீக்ரெட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. பிலீவ் அப்படின்னா நம்புறது. இதுதான் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப். டவுட் வரலைன்னா மனுஷனே இல்லை. ஆனால் டவுட் வந்தால் அதை எப்படி கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீத் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. 4 செகண்டுக்கு இன்ஹேல், 4 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணுங்க, 6 செகண்டுக்கு எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை சொல்லுங்க, ஐ ட்ரஸ்ட், ஐ பிலீவ். இந்த மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்ல நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. அது உங்கள் செல்ஃப் பிலீஃபை பவர் அப் பண்ணும். ஆக்ட் ஆஸ் இஃப். ஆல்ரெடி விஷ் வந்த மாதிரி நடந்துக்கோங்க. இது எப்படின்னு புரியலனா ஆல்ரெடி நிஜமாவே உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன மாதிரி உங்கள் மனசு ரியாக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்னிங் 2 நிமிஷம் அஃபர்மேஷன்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு விஷுவலைசேஷன், நைட்டு கிராட்டிடியூட் நோட். இதுலேயே உங்கள் மைண்டு இந்த டவுட்ஸ் எல்லாம் மறைஞ்சு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். நம்பர் 3 ரிசீவ். நிறைய பேர் இதில் தான் ஃப்ளாப் ஆகுறாங்க. ஆசைப்பட்டதை வாங்கிக்க ரெடியாக இல்லை. யூனிவர்ஸ் கையிலேயே பார்சலை கொடுத்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சா எப்படி வந்து சேரும்? ஸோ லிமிட்டிங் பிலீஃபை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் டிசர்விங் இல்லை அப்படிங்கிற தாட்டுக்கு பதிலாக நான் டிசர்விங் தான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஆக்ஷன் எடுங்க. அப்ளை பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அதுக்கான என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்கள். சின்ன சின்ன சைன்ஸ் வந்தால் அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி சேஞ்சை கொண்டு வரும். டெய்லி ப்ராக்டிஸ். இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணலாம்? மார்னிங் 5 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. மத்தியானம் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ப்ரீத் எடுத்து நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட ரீடைரக்ட் பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூடை எழுதுங்க. நீங்கள் இதை கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்க. இதை ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் பண்ணுனா 25 டேஸ்க்கு உங்கள் மைண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் இதை 21 டேஸ் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்டில் ஐ ஆம் ரெடின்னு டைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ்க்கு உங்கள் வாய்ஸ் கேட்கும். த சீக்ரெட் பற்றி பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மீனிங் ஒரே ஒரு லைன் தான். நீ நினச்சதை நீயே உருவாக்கு. யூனிவர்ஸை எதிர்த்து இல்லை, யூனிவர்ஸை அட்ராக்ட் பண்ணி யூனிவர்ஸ் உங்கள் பக்கம் தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆர்டர், ஒரு பிலீஃப், ஒரு கிராட்டிடியூடோட கேட்கணும். இப்போ இந்த வீடியோ முடிச்சதும் நீங்கள் ஒரு விஷ் எழுதுங்க. 10 செகண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இட் இஸ் ஆல்ரெடி மைன். நான் உங்கள் ரிசல்ட்டை கேட்க போகிறேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேஜிக் மைண்ட் சேனலோட இணையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிவர்ஸோட ரியல் லைஃப் மிராக்கிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது வரைக்கும் பிலீவ் இட், லிவ் இட், ரிசீவ் இட். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.